ஹோலி மேரி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இனிய இந்நாள் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்குரிய சிந்தனைக்காக நமக்கு தரப்படுகின்ற நற்செய்தியின் பகுதி லூக்கா நற்செய்தியிலே 19ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்திலே இருந்து 28ஆம் வசனங்கள் வரை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்நாட்களில் இயேசு ஜெருசலமை நெருங்கி வந்து கொண்டிருந்தார். இயேசு சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இறையாட்சி உடனடியாக தோன்றப் போகின்றது என்று நினைத்தார்கள். அப்போது இயேசு மேலுமோர் உவமையை சொன்னார். உயர் குடிமகன் ஒருவர் ஆட்சி உரிமை பெற்று வர தொலை நாட்டிற்கு போக புறப்பட்டார். அப்போது அவர் தம் பணியாளர்கள் 10 பேரை அழைத்து 10 மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார். அவருடைய குடிமக்களோ அவரை வெறுத்தனர். எனவே இவர் அரசராக இருப்பது எங்களுக்கு விருப்பமில்லை என்று சொல்லி தூது அனுப்பினர். இருப்பினும் அவர் ஆட்சியுரிமை பெற்று திரும்பி வந்தார். பின்னர் தம்மிடம் பணம் வாங்கியிருந்த பணியாளர் ஒவ்வொருவரும் ஈட்டியது எவ்வளவு என்று அறிய வணிகன் அவர்களை கூப்பிட்டு அனுப்பினார். முதலாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 10 மினாக்களை சேர்த்துள்ளேன் என்றார். அதற்கு அவர் அவரிடம், நன்று நல்ல பணியாளரே, மிக சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராயிருந்தீர். எனவே 10 நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்றார். இரண்டாம் பணியாளர் வந்து, ஐயா, உமது மினாவை கொண்டு 5 மினாக்களை ஈட்டியுள்ளேன் என்றார். அவர், எனவே நீர் 5 நகர்களுக்கு அதிகாரியாயிரும் என்று அவரிடம் சொன்னார். வேறொருவர் வந்து, ஐயா, இதோ உமது மினா, ஒரு கைக்குட்டையில் முடித்து வைத்திருக்கின்றேன். ஏனெனில் நீர் கண்டிப்புள்ளவர் என்று உமக்கு அஞ்சி இப்படி செய்தேன். நீர் வைக்காததை எடுக்கிறவர், விதைக்காததை அறுக்கிறவர் என்றார். அதற்கு அவர் அவரிடம், பொல்லாத பணியாளரே, வாய்ச்சொல்லை கொண்டே உமக்கு தீர்ப்பிடுகிறேன். நான் கண்டிப்பானவன், வைக்காததை எடுக்கிறவன், விதைக்காததை அறுக்கிறவன் என உமக்கு தெரியுமல்லவா? அப்படியானால் ஏன் என் பணத்தை வட்டி கடையில் கொடுத்து வைக்கவில்லை? நான் வந்து அதை வட்டியோடு சேர்த்து பெற்றிருப்பேன் என்றார். பின்பு அருகில் நின்றவர்களிடம் அந்த மினாவை அவனிடமிருந்து எடுத்து 10 மினாக்கள் உள்ளவருக்கு கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஐயா, அவரிடம் 10 மினாக்கள் இருக்கின்றனவே என்றார்கள். அவரோ, உள்ளவரவருக்கும் கொடுக்கப்படும், இல்லாதோரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என உங்களுக்கு சொல்கின்றேன் என்றார். மேலும் அவர், நான் அரசனாக இருப்பதை விரும்பாத என் பகைவர்களை இங்கு கொண்டு வந்து என் முன் படுகொலை செய்யுங்கள் என்று சொன்னார். இது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளிலே கடமையை செய்யுங்கள், பலனை எதிர்பாராதீர்கள் என்ற செய்தி எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. இறையாட்சி என்பது உடனடியாக வரப்போகின்றது என்று இயேசுவினுடைய போதனையை கேட்ட மக்களும், இயேசுவினுடைய வல்ல செயல்களை கண்ட மக்களும், இயேசுவோடு அந்த காலத்திலே அவரோடு அந்யோன்யமாக உரையாடி உறவாடி கூடி திரிந்த, அவருடைய நன்மைத்தனங்களை பெற்றுக்கொண்ட, அவருடைய பல்வேறுபட்ட வல்ல செயல்களை கண்ணூர கண்டவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். இந்த இறையாட்சி உடனடியாக
தோன்ற போகின்றது என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அவர்கள் விரைவிலே இறையாட்சி வரவிருக்கின்றதென்ற அந்த சலசலப்புடன் சிலிர்ப்புடன் பலத்த பிரியத்தனங்களை செய்வதற்கு பதிலாக அவர்கள் ஏனோ தானோ என்று வாளாவட்டியாக இருந்துவிட முற்பட்டனர். அவர்கள் எதிர்பார்த்தது இந்த இறையாட்சி என்பது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லுவோம். அண்மை காலங்களில் எங்களுடைய வாழ்க்கை சூழல்களில் பல இடங்களில் இந்த உலகமயமாக்கல் அல்லது இந்த குளோபலைசேஷன் அல்லது நுகர்வோர் கலாச்சாரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த வாழ்க்கை சுழற்சிக்குள் சிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நாங்கள் இந்த உடனடி உணவுகளை அல்லது தயாரித்த உணவுகளை உடனடியாக கடைகளிலே இருந்து பெற்று உண்ணுகின்ற அந்தப்படியான ஒரு கலாச்சாரத்திற்குள் அல்லது அதிவேகமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இந்த ரெடிமேட் அல்லது ஏற்கனவே தயார் செய்யப்பட்ட அல்லது நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு இயந்திரத்தினுடைய ஒரு பகுதிகளாலே உட்செலுத்தப்பட்டால் மறுபகுதியினாலே நாங்கள் எதிர்பார்க்கின்ற உருவத்தை அல்லது வடிவத்தை பெற்று வெளிக்கொணரப்படுகின்ற இந்த ஃபிக்ஸ்ட் மெஷின் சிஸ்டம் என்று சொல்லப்படுகின்ற அப்படியான ஒரு வாழ்க்கை முறைகளுக்குள் நாங்கள் வாழ பார்க்கின்றோம். ஆகவே இயேசுவுடைய காலத்திலும் வாழ்ந்தவர்கள் இப்படியான இந்த இறையரசு உடனடியாக வந்துவிடும் என்று எண்ணினார்கள். ஆனால் அதுவல்ல. அதைவிட இயேசு எங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்று சொன்னால், நாங்கள் எங்களுக்குரிய கடமையை செய்ய வேண்டும், எங்களுடைய பொறுப்புகளை செய்ய வேண்டும். அவை இயேசு அதற்கு ஒரு உவமையை சொல்லுவார். அந்த உவமையிலே ஒருவன் தன்னிடத்தில் உள்ள வசதிகளை வைத்து இந்த அரசுரிமை அல்லது ஆட்சியுரிமையை பெற விரும்பிய ஒருவன் தொலை தேசத்திற்கு சென்று அந்த அரசுரிமைக்கு அல்லது ஆட்சி உரிமைக்குரிய தகுதியை பெற்று வர பயணம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. அவ்வாறு பயணிக்கவிருந்த வேளையிலே தன்னுடைய பணியாளர்கள் 10 பேரை அழைத்து ஆளுக்கொரு மினாவாக தலா ஒரு நாணயமாக கொடுத்து அவற்றை வைத்து வணிகம் செய்யுமாறு அறிவுறுத்தி சென்றான். அவை கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தலை நாங்கள் கவனிக்க வேண்டும். வணிகம் செய்து அவர்கள் வளர வேண்டும் என்பது அது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, அவர்கள் எடுக்க வேண்டிய பிரயத்தனமாக இருந்தது. ஆனால் நடந்தது என்ன? முதலாம் அவர் சென்று தன்னிடத்தில் இருந்ததை கொண்டு இன்னும் 10 மினாக்களை தேடியதனால் அந்த கணக்கை ஒப்புவித்த பொழுது 10 நகர்களுக்கு அதிபதியாக்கப்படுகிறார். இரண்டாம் அவர் அதே போன்ற ஒரு நாணயத்தை பயன்படுத்தி இன்னும் 5 நாணயங்களை சம்பாதித்ததை கணக்காக ஒப்புவித்த பொழுது அவருக்கு இன்னும் 5 நகர்கள் கொடுக்கப்படுகின்றது. இவ்வாறு அவரவர் முயற்சிகளுக்கு ஏற்ப பிரயாசைகளுக்கு ஏற்ப அவர்களுக்குரிய கைமாறும் சம்பாவனையும் வழங்கப்பட்டிருந்த பொழுது ஒருவர் இவரை தான் ஏதோ பூரணமாக அறிந்து தெரிந்து படித்து வைத்திருக்கிறேன், உம்முடைய கரெக்டரே எனக்கு தெரியும் என்று சொல்லுவதைப் போல உம்முடைய குணம் எனக்கு தெரியும், நீர் பொல்லாதவர், விதைக்காத இடத்தில் அறுக்கக்கூடியவர், தூவாத இடத்தில் சேகரிக்கக்கூடியவர், ஆகவே உம்முடைய அந்த பொல்லாத்தனத்தை நான் அதிகமாக உணர்ந்து பயந்து கொண்டதனால் நீர் தந்த அந்த நாணயத்தை நான் ஒரு கைக்குட்டையில் முடிந்து வைத்திருந்து இது அப்படியே கொண்டு வந்திருக்கின்றேன் என்று கொடுத்தார். ஆனால் அந்த தலைவனுக்கு அது சினத்தை கொடுத்தது. கொடுத்த அறிவுறுத்தலை அவர் பின்பற்றவில்லை, பிரயாசை எடுக்கவில்லை, கடமையை செய்யவில்லை, பொறுப்பை அவர் நிறைவேற்றவில்லை. ஆகவே அவருக்கு கிடைக்க வேண்டியது என்ன என்பதை அவர் வெளிப்படுத்துகின்றார். எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்கள் இந்த மோட்சத்தை பற்றி இறையரசை பற்றி அதிகமாக நாங்கள் எண்ணிக்கொள்பவர்கள், அடிக்கடி அதை கதைப்பவர்கள், நாங்களும் அந்த இறையாட்சிக்குட்பட்டவர்களாக நாங்களும் விண்ணரசிற்குள் என்றோ ஒரு நாள் நுழைய ஆசை கொண்டவர்களாக
நாங்களும் இந்த மோட்ச ராஜ்யத்துக்குரிய வாழ்வை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மக்கள். எங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த இறையரசு இறையாட்சி எப்போ வரப்போகின்றது என்பது ஒரு பாரிய எதிர்பார்ப்பு. ஆயினும் பலர் ஆங்காங்கி இதோ வந்துவிட்டது, இன்னும் இத்தனை நாட்களில் மீட்பு, இத்தனை மாதங்களில் உலகம் அழியப் போகின்றது, இந்த ஆண்டு இந்த திகதி உலகம் முழுவதுமே இல்லாமல் போய்விடும் என்றெல்லாம் பல ஆருடங்களை பல எதிர்பார்ப்புகளை கூறியிருக்கின்றார்கள். இன்னும் சிலர் கடவுளுடைய நாமத்தை பயன்படுத்தி கடவுளின் பெயரால் கடவுளுடைய வெளிப்படுத்தல், கடவுளுடைய தெரியப்படுத்தல் என்று சொல்லி இந்த உலகம் முடிய போகின்றது, இறைவனுடைய அரசு வரப்போகின்றது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நம்ம ஆண்டவர் நமக்கு தந்த அறிவுறுத்தல், உலக முடிவு வரை இறையரசை அறிவியுங்கள், உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் இந்த இறையரசை எடுத்துரையுங்கள், இறையாட்சியை பறைசாற்றுங்கள் என்று எங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். எங்களுக்கு ஒரு கடமை தரப்பட்டிருக்கின்றது, எங்களுக்கு ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது, எங்களுக்கென்று சில அறிவுறுத்தல்கள், அவருடைய 10 கட்டளைகள், இந்த இறை வார்த்தைகள், திருச்சபையினுடைய பாரம்பரியம், இன்னும் பல்வேறுபட்ட இறை வெளிப்படுத்தல்கள், எங்களுக்கு முன்னே வாழ்ந்து சென்ற பல புனிதர்களுடைய வாழ்க்கை முறை, இரட்சணிய வரலாற்றிலே அவ்வப்பொழுது காலத்திற்கு காலம் மனித இரட்சணிய வரலாற்றிலே மிளிர்ந்து நின்றவர்கள், இவர்கள் எல்லாரும் எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக, படிப்பனைகளாக, ஏணிப்படிகளாக, மேல்வரி சட்டங்களாக தரப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் அவர்களை பின்பற்றி அவர்களை போன்று நாங்களும் இந்த இறையாட்சிக்குட்பட்டவர்களாக எங்கள் வாழ்வை முன்னெடுக்க விரும்புகின்றோம் என்று சொன்னால், இயேசு சொன்னதை செய்கின்ற, இயேசு சொன்ன உவமையிலே வெளிப்படுத்தப்பட்ட பலதரப்பட்ட ஆளுமைகளை எங்கள் வாழ்வுக்குரிய பாடங்களாக, படிப்பினைகளாக கொண்டு நாங்களும் இந்த இறையரசிற்குட்பட்ட சிந்தனைகளை, தியானங்களை எமதாக்குவோம், அதற்குரிய நல்ல செயல்களிலே ஈடுபடுவோம். இன்றைய நாளை எமக்குரிய பலன் கொடுக்கும் நாளாக்குவோம். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.